வணக்கம் மக்களே. ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோடைய நெக்ஸ்ட் எபிசோடு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே ஹீரோ புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுபடி தான் ஹீரோ அவருடைய ஐடென்டிட்டி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீட்டுக்கு மாறிக்கிட்டே இருப்பார். அதுக்குள்ள தான் புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு. இவருக்கு உதவி செய்கிறதுக்காக ஹான்சு ஜின்ஷோன்ற மாரி 2 ஆட்களுமே வந்திருக்காங்க. அவங்களுமே ஒரு பக்கம் ஹீரோவுக்கு உதவி செஞ்சுன்னு இருக்கு. ஹீரோ வீட்டில் பொருட்கள் அடுக்கிற விஷயத்தில் பிஸியாக இருக்கனால மிஞ்சியை பெருசாக கண்டுக்க கிடையாது. அதில் மிஞ்சி வெளியே உட்காந்து இருக்கும்போது சில பசங்க வரது மட்டும் இல்லாமல் நாங்கள் விளையாட போகிறோம் நீயும் வரையான்ற மாரி மிஞ்சிக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. அதில் மிஞ்சுமே அவங்க கூட போக ஒத்துக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மொத்த சரௌண்டிங்குமே அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக தான் ஹீரோ வெளியே வரது மட்டும் இல்லாமல் மிஞ்சியை காணோன்னு சொல்லிட்டு அவளை தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல மிஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பசங்களோடு சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்க. அதுக்குள்ள எல்லாருமே ஒரு மூலையில் ஒழிஞ்சிக்கும் போது மிஞ்சி மட்டும் பக்கத்தில் ஒரு வீடு திறந்து போட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு மிஞ்சியை கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியாக தான் போலீஸ்கிட்ட போகலாமான்ற மாரி ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடாரு. ஆனால் ஹீரோ போலீஸ்கிட்ட போனால் இவர் யாருன்ற விஷயம் சவுத் கொரியன் கவர்மெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அதில் ஹீரோ அது வேணான்னு சொல்லிட்டு திரும்ப மிஞ்சி வீட்டுக்கு வந்திருக்கலான்ற மாரி அந்த சைடு இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு மிஞ்சியுமே யாருக்கும் தெரியாமல் அதே இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளார யாருனாச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கத்துறாங்க. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஓனர் வீடை லாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போக மிஞ்சுமே லாக் ஆகிருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஜன்னல் இருக்கிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் ஜன்னல் மேலே சில பொருட்கள் அடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக ஜன்னல் மேலே ஏறிடுறாங்க. அந்த சமயத்தில் யாருனாச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு இவங்க உதவிக்கு கத்திக்கின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அங்கே ஒரு பொண்ணு வந்துருந்துருப்பாங்க. அவங்களுமே வந்தவொடனே மிஞ்சிக்கு உதவி செஞ்சுட்டாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாது ஹீரோ. கடைசியாக தான் போலீஸை கான்டாக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்பரை ஒரு டயல் அடிச்சிருவார். கடைசியாக தான் கால் பண்ணுற சமயத்தில் திடீர்னு தூரத்துலேருந்து அப்பான்னு ஒரு குரல் ஹீரோவுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதில் ஹீரோ அந்த டயலை அப்படியே வச்சிடுறாரு. அந்த சமையல் தான் அந்த இடத்துக்கு மிஞ்சி வர ஹீரோ பாசத்தோட மிஞ்சியை ஹக் பண்ணிக்கிட்டாரு. அந்த சமையல் தான் மிஞ்சி நடந்த மொத்த விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சில பசங்க வந்து இவங்ககிட்ட ஐடென்சிக்கு அப்ரோச் பண்ணுது. கடைசியாக தான் அந்த பசங்க ஐடென்சிக்கு விளையாடலான்னு போது இவங்க ஒரு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிருந்து அந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்ட ஹீரோ இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட தேங்க்ஸ் பண்ணுறாரு. அந்த பொண்ணுமே மிஞ்சி ரொம்ப ஸ்மார்ட்டானன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மிஞ்சி இப்போ தான் இந்த வீட்டுக்கு வராங்க. ஆனால் இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்க பக்காவாக கவனிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லலாம் ஹீரோ மாரி ஹீரோ ஒரு விஷயத்தை பார்த்தாருன்னா அதை மறக்க மாட்டார். அதே மாதிரி தான் மிஞ்சி இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டு கடைசியாக தான் இங்கே எப்படி வரணுன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம ப்ரெசன்ட் சீனுக்கு வரோம். இந்த இடத்துல கோல்டன் டீத்துக்கு கடைசியாக தான் மிஞ்சி இறக்கலான்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதில் மிஞ்சியை பிடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது உள்பக்கம் இருந்து மிஞ்சி லாக் போட்டுருவாங்க. அதில் இவரால் அதை திறந்துருக்க முடியாது. முதல்ல வேலையாக நம்ம ஆட்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு சங்மீன்னு சொல்லிட்டு இவருடைய ஆளுக்கு கால் பண்ணுவார். ஆனால் ஹீரோ தான் சங்மீனை போட்டு வெளுத்து வாங்குறாரு. அதில் சங்மீன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். இது எதுவுமே தெரியாத கோல்டன் டீத் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய மிச்ச ஆட்களுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு டக்குன்னு வர சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் அடுத்து இருக்கும்போது ஹீரோ அந்த சைட் சங்மீனை போட்டு பயங்கரமாக அடிச்சிருந்துருப்பாரு. அதெல்லாம் பார்த்த சங்மீனோ நீ யார் உன்னை கங்சான் அமிச்சான்னு கேட்கும்போது ஹீரோக்கு கங்சானை பற்றி தெரியவில்லை. கங்சான் யாருன்னு விசாரிக்கும் போது தான் இவன் நடந்த மொத்த விஷயமே சொல்கிறான். அதாவது ஹேரி வந்து மிஞ்சியோடைய தலையில் செங்கலை வச்சு அடித்தது, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண சொன்னது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இவன் ஹீரோ கிட்ட சொல்ல அதை கேட்ட ஹீரோமே என்னுடைய பொண்ணு மட்டும் செத்து இருந்தானா அவங்க எல்லாருமே கொலை பண்ணிவிடுவோன்ற மாரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா சங்மீன் என்ன சொல்லியிருந்திருப்பானா நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போது இன்னொரு பொண்ணு இறந்து போயிருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவளை நாங்கள் கடைசி அதை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவளை கோல்டு ஸ்டோரேஜில் போட்டிருக்கோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த இடத்துல ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது சங்மீன் அங்கே இருக்கிற ஒரு ஷாக் ஒயர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலயமா அவனை கரண்ட் வாங்கிப்பான். அதில் சங்மீன் அதே இடத்துல இறந்து போகிற மாதிரி தெரியுது. சரின்னு இதெல்லாம் இருக்கும்போது சங்மீன் கூடவே கங்மீன் ஒரு ஆள் இருந்திருப்பார். அவர் ஹீரோ கிட்டேருந்து பக்காவை தப்பிச்சு வந்திருப்பார். இதுவே இன்னொரு பக்கம் சங்காவை காமிச்சா அவங்க இப்போது ஹீரோட லைஃப் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் சீக்ரெட் ஏஜென்ட்ஸாக இல்லாமல் ஒரு ஆர்டினரி பர்சன்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த லைஃப் எப்படி இருந்துச்சு அது ஹீரோக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் ஜின்ஷியலுமே மற்ற ஆட்கள் கூட்ட வருவாங்க. அந்த இடத்துல ஜின்ஷியலுமே அவங்கக்கிட்ட சும்மா கதை பேசி டிஸ்ட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவருடைய பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலயமா ஹேண்ட் கஃபை ஈஸியாகவே கட்டிடுறாரு. அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் டேப் மூலயமா சுற்றி வச்சுட்டு வேகமாக ஹான்ஸோ பார்க்க இவர் கிளம்புறாரு. இந்த பக்கம் கோல்டன் டீத்தோடைய மிச்ச ஆட்கள்லாம் வரது மட்டும் இல்லாமல் அவங்க சங்மீனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறாங்க. அந்த இடத்துல சங்மீன் இறந்து போயிருக்க விஷயம் தெரிய வருது. இதை கோல்டன் டீத் கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல கோல்டன் டீத் 100% இது காரணம் கங்ஷனாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அவன் என்னை திரும்ப ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோபமாக இருக்குது. அந்த சைடு ஹீரோவுக்கு அந்த கோல்டு ஸ்டோரேஜ் எங்கே இருக்குன்ற விஷயம் தெரியணும். ஏன்னா அங்கே தான் இவங்க பொண்ணு இருக்காங்க. அதில் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக இவர்கிட்ட வந்து எஸ்கேப் ஆனால் அந்த கங்மீன்ன்ற ஆளை இவர் பிடிச்சிறாரு. அந்த ஆள் மூலியமாக அந்த கோல்டு ஸ்டோரேஜுக்கு இவர் போகலான்னு இருக்காரு.
நெக்ஸ்ட் சீனில் ஹான்சுவை காமிச்சா அவருமே தண்ணியிலேருந்து கஷ்டப்பட்டு குக்ஷோவில் வெளியே தூக்கி வருவார். அந்த சமயம் தான் அங்கே இவருக்கு முன்னாடியே ஜின்சோவில் இருக்கிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. நான் இங்கே இருப்பேன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் ஜின்சோல் கிட்டே கேட்க, அந்த இடத்துல ஜின்சோலுமே அது ரொம்ப சுலபமான விஷயம் தான், ஏன்னா நீ எந்த சைட்லேருந்து குதிச்சிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து தான் நீ வருவான்னு நான் எதிர்பார்த்தேன், அதுபடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதெல்லாம் விட நம்ம என்ன ஹீரோவுக்கு உதவி செய்ய போவோமான்னு ஹான்சு கிட்டே கேட்க, அந்த இடத்துல ஹான்சுமே நம்ம எஸ்எம்டி எதிர்த்து நிற்க போகிறோம், நம்மக்கிட்ட ஒரு வித வெப்பன்ஸ் இல்லைன்னும் போது அதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. அதில் கீழே படுத்துன்னு இருக்க குக்ஷியோடைய கிரெடிட் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்தது ஹீரோ அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது பக்காவும் கோல்டன் டீத்தோடைய மிச்ச ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதில் ஹீரோ அவங்க கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு இவர் கையில் இருக்க கங்மீனை பின்னாடி இருக்க கண்டெய்னரில் ஒழிச்சு வச்சுட்டு அவங்களோட பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஆனால் அந்த ஃபைட் சீனை நம்ம கண் முன்னாடி காமிக்கல. இதெல்லாம் இருக்கும்போது திரும்ப நம்ம கோல்டன் டீத்தோடைய சீனுக்கு வரும். அந்த இடத்துல கோல்டன் டீத்துமே மிஞ்சியோட டீல் பேசுகிறாரு. முதல் வேலையை அவர் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணு சொன்னதால் தான் நான் இந்த மொத்த விஷயத்தையுமே செஞ்சேன், நீ உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உன்னை இங்கே கொண்டாந்தே இருக்க மாட்டேன், நீ தான் இப்போதைக்கு உயிரோடு இருக்கே அதால் நான் உன்னை வெளியே அனுப்பிச்சிடுறேன், இங்கே நடந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதன்னும் போது அதை கேட்ட மிஞ்சுமே நீ பொய் சொல்கிறேன்னு நல்லாவே தெரியுது, நீ பண்ண எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிற, நான் ஒரு அடியாச்சும் எடுத்து வச்சா நீங்கள் வெளியே எப்படி அந்த செக்ரட்டரி கார்டை கொலை பண்ணீங்களோ அதேமாரி என்னை கொலை பண்ணிடுங்கன்னும் போது அதை கேட்ட கோல்டன் டீத்தோ அப்போனா நீ உறந்து சாகிற தவிர வேறு வழியே கிடையாதுன்னு நினைக்கிறேன், நீ சாகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ற மாரி இவர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த சைடு கங்ஷனுமே வேகமாக இந்த இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் கங்ஷன் வர்றதுக்கு 20 மினிட்ஸ் ஆகுமா. முதல் வேலையாக கங்ஷன் என்ன பண்ணுறேன்னா இவருடைய மிச்ச ஆட்கள் அந்த இடத்த நோக்கி அனுப்பிச்சிடுறாரு. இவங்க எல்லாருமே வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த சைடு சண்டையுமே முடிச்சுருந்துருப்பார். கோல்டன் டீத்தோடைய ஆட்கள் இவர் கூட சண்டை போட வந்துருப்பாங்களே அவங்க மொத்த பேருமே வச்சுட்டு இவர் கங்மேனை கூட்டின்னு போகலான்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் ஹீரோவை ஏற்ற ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா அது கங்சியாங். இதை கவனிச்ச ஹீரோ கங்சாங்கை திசை திருப்பணும்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடிடுறாரு. முதல் வேலையாக கங்சாங் ஹீரோவை தேடுவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கே இருக்கான்னு கங்சாங் தேடும்போது ஹீரோ ஒரு கண்டெய்னர் மேலே ஏறி இருக்காரு. கடைசியாக தான் அந்த கண்டெய்னரை விட்டு கீழே இறங்குது மட்டும் இல்லாமல் கங்சாங்கை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இது வரைக்குமே இந்த சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்ஸ்ன்னு இது சொல்ல, ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே அப்படி பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்துன்னு இருக்கும். சூப்பராகவே அதை கொரியோகிராஃப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது வேற ஆளும் கிடையாது, ஹீரோ தான். அந்த இடத்துல ஹீரோமே கங்சியாங்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கங்சியாங்குமே நீ தான் என்னுடைய பிரதரை கொன்னன்னு சொல்லு. அதை கேட்ட ஹீரோவுக்கு ஆரம்பத்தில் புரியல, உன்னுடைய பிரதர் யாருன்னு கங்சியாங் கிட்ட கேட்க, அந்த சமையல் தான் கங்சியாங் என்ன சொல்கிறான்னா உனக்கு அப்புறம் நம்ம 66 நான் எடுத்துப்பேன்ற மாரி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல, அப்போ தான் ஹீரோவுக்கு இங்கே வந்திருக்கிறது கங்சியாங்கன்ற விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோ கங்சியாங்கை லைட்டாக பார்த்துருந்துருப்பாரு. அதாவது எங்கோ கடைசியாக ஆர்மிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரதரான கங்சியாங் கிட்ட குட் பை சொல்லி தான் போயிருந்திருப்பாரு. இந்த விஷயத்த அந்த சமயத்தை ஹீரோவை பார்த்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நடந்த மொத்த விஷயமே கங்சியாங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த ஆர்மி ட்ரைனிங் நடக்கும்போது எங்குக்கும் சரி ஹீரோவும் சரி ஒரு எனிமையாக தான் இருந்திருக்காங்க. அதுவைகள் தான் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இது மொத்தத்தையுமே யோங்ரியாங்கும் பார்த்துட்டு தான் இருப்பார். இதுக்கப்புறம் இது மோசமாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோங்ரியாங்குமே அந்த சண்டையை முடிச்சு வைக்கிறாரு. அடுத்ததே அவங்க எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. அந்த இடத்துல எங்குக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் அங்கே ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஆஃபர் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா நீ எப்பயுமே என் கூட தோத்துக்கிட்டு தான் இருக்க, அதில் உனக்கு கொஞ்சமாச்சும் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது, அதில் ஃபுட்டு வாங்கிக்கணும் போது அதை எங்குக்கும் வாங்குறாரு. அந்த சமயத்தில் ஹீரோமே உனக்கு சுத்தமாக ப்ரைடு இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட எங்கள் நண்பர்களுக்குள்ளார ஏது ப்ரைடுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஹீரோக்கு இது வரைக்குமே இருக்க முதல் ஃப்ரெண்டு எங்குக்குன்ற விஷயத்தை காமிக்கிறாங்க. அடுத்ததான் இவங்க ரெண்டு பேருமே ராத்திரி தனியாக உட்காந்து பேசுவாங்க. நாளைக்கு இவங்க ஒரு மிஷினுக்கு போக போகிறாங்க. அதை முடித்தோடனே இவங்க ஃபேமிலியை பார்க்கலான்ற மாரி எங்கோக் சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுமே எனக்கு ஃபேமிலி கிடையாது, என்னுடைய ஓன் நேமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னும் போது அதை கேட்ட எங்கோக் உன்னுடைய கடைசி நேம் கிம், அந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சொல்கிறேன், என்ன காரணம்னே தெரில, எனக்கு என்னுடைய நேம் கூட ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு உன்னுடைய நேம் ஞாபகம் இருக்குது, நான் கடைசியாக தான் சொல்கிற விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மிஷினில் நம்ம ரெண்டு பேருக்கு என்ன நடந்தாலும் சரி ஒருத்தர் எக்காரணம் கொண்டும் மறந்துடக்கூடாது, என்னை ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும் தான், அதில் நீ எக்காரணம் கொண்டாச்சு உயிரோடு இருக்கணுன்ற மாரி இவர் ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பார். அதுக்கடுத்து தான் இவங்களுடைய கடைசி மிஷினுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க. கடைசியாக தான் அந்த இடத்துல பாம்பு அடிச்சதில் எங்கூக் மயங்கி போய் வந்துருந்துருப்பார். ஹீரோமே எங்கூக்கை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா அந்த இடத்துல எங்கூக் ஹீரோ போக சொல்கிறாரு. என்னால் வர முடியாது, ஏன்னா என்னுடைய கால் உடஞ்சிருக்கு, என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதெல்லாம் நடந்துருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சவுத் கொரியன் ஏஜென்ட்ஸ்லாம் வரது மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லாருமே கொண்டுட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ என்னால் திரும்ப நார்த் கொரியாவுக்கு போக முடியாது, உன்னை என்னால் இப்படியே விட முடியாது, ரெண்டு பேரும் ஒன்றா சாகலான்னு இவருடைய நெத்தியில் கன்னை வச்சு சுடலான்னு இருக்கும்போது திடீர்னு அதை எங்கோக் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ சாகக்கூடாது, நீ உயிரோடு இருக்கணும், என்னை ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீ மட்டும் தான், அதெல்லாம் எக்காரணம் கொண்டும் நீ செத்துடக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு, என்ன நடந்தாலும் சரி நீ உயிரோடு இருப்ப, நீ சர்வைவ் ஆகணு, எனக்கு சத்தியம் பண்ணுன்ற மாரி அந்த இடத்துல ஒரு ஹீரோ கிட்ட கேட்டிருந்துப்பார். அது மொத்தத்தையும் தான் ஹீரோ கங்சாங் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
இதேமாரி தான் இன்னொரு பக்கம் மிஞ்சி அவங்க அப்பாவோட நடந்த மொத்த விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசியாக தான் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையுமே மிஞ்சி யோசிச்சு பார்க்கும்போது வெளியே இருக்க கோல்டன் டீத்தும் கடைசியாக அங்கே கங்மீன் வர விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னாச்சுன்னு கங்மீன் கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல கங்மீன்மை யாரோ அந்த பொண்ணாடி அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறதா சொல்ல இதை கேட்ட கோல்டன் டீத்தும் ஷாக் ஆகிறாரு. திடீர்னு அந்த ஃப்ரீசரோடைய டோர் ஓப்பன் ஆனவுடனே அந்த ஸ்டோரேஜ்குள்ளார இவர் போகிறாரு. அப்படி போகும்போது எதிர்பாராததுல ஒரு க்ரோபாரை வச்சு மிஞ்சி அவர் அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல கங்மீனும் இருக்கார். அதை பார்த்து மிஞ்சி ஆரம்பத்தில் பயப்படுறாங்க. இருந்தாலும் அவருமே தலையில் 4 அடி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எப்படியும் அந்த இடத்த விட்டு மிஞ்சி எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜென்ஷியலுமே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு செம சந்தோஷமாக வந்துகிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற ஹான்சுதா ரொம்ப கடுப்பாக இருக்காரு. ஏன்னா ஜென்ஷுவல் வேகமாக பாட்டு கேட்குறாரு. என்னுடைய காதை கிழியுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இறங்குறது மட்டும் இல்லாமல் இப்போதையும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போகலாம், அப்புறம் நம்ம ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு ஜின்ஷுவலை இந்த இடத்த விட்டு இவர் வேறு எங்கேயும் அனுப்புகிறாரு. நெக்ஸ்ட் அது கங்சியாங்குமே ஹீரோ சொன்ன எந்த வித விஷயத்தையுமே ஏற்றுக்கிற மாரியே தெரியல. நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஹீரோ நடந்த சில விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது ஹீரோ கடைசியாக தான் சவுத் கொரியன்ஸ் கிட்ட மாட்டியிருந்திருப்பாரு. ஆனால் சவுத் கொரியன்ஸ் ஹீரோவை கொன்று இருக்க மாட்டாங்க. ஏன் நீங்கள் என்னை கொல்லன்னு கேட்கும்போது அந்த சைடு இருக்கிற ஜென்ரலும் உன்ன ஒரு திறமையானவனை நாங்கள் கொல்லணும்னு ஆசைப்படல. இப்போது நீ எல்லாத்தையுமே வச்சுப்பாரு. நார்த் கொரியன்ஸ் உங்களை தனியாக தவிக்க விட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ நார்த் கொரியன்ஸ் எங்களை தவிக்க விட்டாங்கன்னா எங்களுக்கு புரியலன்னு போது அதை கேட்ட விரும்பி அப்போனா உனக்கு எதுவுமே புரியலையா? யார் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கங்வான் ப்ரொவின்ஸுக்கு வர விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறேன். இது மொத்தத்துக்கு காரணம் அந்த ஜென்ரல் யங்ரியாங் தான். அவர் தான் டைரக்டர் பதவி வேணும்னு சொல்லிட்டு உங்களை வேணும்னே ஒரு இரையாட்டை இதுக்குள்ளார அமைச்சிருக்காரு. நீங்கள் ஜஸ்ட்டு மீனுக்கு போடக்கூடிய ஒரு இறைன்ற மாரி அந்த ஜென்ரல் தான் சொல்லியிருந்திருப்பாரு. இது எதையுமே கேட்காத கங்சியாங் என்ன பண்ணிட்டாருன்னா கையில் இருக்க கத்தி வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டாரு. ஆனால் ஹீரோ எதுவுமே பண்ணாமல் 2 வார்த்தைகள் தான் சொல்கிறாரு. நீ உயிர் வாழணும், என்னவாக இருந்தாலும் சரி நீ உயிர் வாழன்ற மாரி ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருந்திருப்பாரு. இந்த வார்த்தைகள் தான் கடைசியாக தான் கங்சியாங்கோட சொல்லியிருந்திருப்பாரு. அதே வார்த்தைகளே ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட கங்சியாங்க்கு இது மொத்தமும் உண்மைன்ற விஷயம் புரிய வருது. அதில் அந்த இடத்த விட்டு இவருமே ஹீரோவை போக விட்டுறாரு. அந்த சைடு ஹீரோமே அவருடைய பொண்ணை தேடி வேகமாக போய்கிட்டு இருக்காரு. இதேமாரி தான் ஒரு பக்கம் மிஞ்சி எங்கே எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்த பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் எதர்ச்சியாக சில ஆட்கள் வர விஷயத்தை மிஞ்சி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற ஒருத்தருடைய ஃபேஸ் மட்டும் மிஞ்சிக்கு நல்லாவே தெரியுது. அது வேறான்னு கிடையாது, செக்ரட்டரி நேம் தான். கடைசியாக இவரை இவங்க கங்ஷியானோட பார்த்து இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்களை பற்றி இவங்க யோசிச்சுட்டு வேகமாக அவங்கக்கிட்ட இருந்தும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே மிஞ்சியை பார்க்க கிடையாது. அடுத்ததாக ஹீரோ எல்லா சம்பவத்தையுமே முடிச்சுட்டு மிஞ்சி எந்த கோல்டு ஸ்டோரேஜில் அடிச்சு வச்சுருந்துருப்பாங்களோ அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்படி வந்து பார்க்கும்போது கடைசியாக தான் என்னை மன்னிச்சிருங்க அப்பான்ற மாரி ஒரு வார்த்தை எழுதியிருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படின்னாச்சும் அவருடைய பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு கூடிய ஒரே ஒரு எண்ணம் தான் ஹீரோவுக்கு இருக்குது. அதில் இவர் முதல் வேலையாக என்ன பண்ணுறேன்னா வெளியே போய் மிஞ்சின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கண்டெய்னர் மேலே ஏறி மிஞ்சின்னு கத்தும்போது கடைசியாக தான் இவருடைய பொண்ணை கவனிக்கிறாரு. அந்த இடத்த விட்டு உங்கள் பொண்ணு தப்பிக்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரியுது. அதில் ஹீரோவுமே மிஞ்சின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு அவங்கள பின்தொடர ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் குக்ஷுவலுக்கு இப்போ தான் முழுப்பு வந்திருக்கும். அதில் குக்ஷுவலுமே நடந்து வரும்போது அவருடைய ஆட்கள் லொக்கேஷன் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் நடந்தது என்ன விஷயம்னு கேட்கும்போது ஜின்ஷோல் தப்பிச்ச விஷயத்தை பற்றி இவங்க சொல்கிறாங்க. கடைசியாக தான் ஜின்ஷோல் அரெஸ்ட் பண்ணி அவன் தப்பிச்ச விஷயங்கள்லாம் சொல்ல அதை கேட்டு இவர் கடுப்பாகிறாரு. அந்த சமயம் தான் சங்கா பர்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவருடைய பர்ஸில் எதனாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு இவர் செக் பண்ணும்போது தான் கடைசியாக தான் இதில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு மிஸ் ஆகிற விஷயத்தை இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அதே சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க 1.6 மில்லியன் கிட்ட அதை யூஸ் பண்ணியிருக்க விஷயத்தை இவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்த குக்ஷுவல் கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் ஹீரோ தரலான்னு சொல்லிட்டு திரும்ப வேலையில் இறங்குறாரு. இதேமாரி தான் ஹீரோக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜின்ஷோலும் ஹான்ஸும் ரொம்ப பாடுபடுவாங்க. அதில் ஜின்ஷோல் சில பொருட்களை வாங்கிட்டு இருக்கு. அந்த சைடு ஹான்ஸு வந்து ஒரு பைக்கை வாங்குவார். இந்த பைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இவர் இதை வாங்கவே செய்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிற லேடியுமே ஹான்ஸு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது மூலயமா உங்களால் பைக் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னுடைய ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொடுத்து அப்படியே அவங்க பைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அது மூலியமாக ஹான்ஸு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் செக்யூரிட்டி நம்ம கோல்டன் டீத்தை கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அதெல்லாம் அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் முதல் வேலையை கோல்டன் டீத் கேட்ட எங்கே அந்த பாடின்ற மாரி இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கோல்டன் டீத்தும் எந்த பாடியை பற்றி நீ கேட்குறேன்னும் போது அதை கேட்டு செக்யூரிட்டி நம்ம இன்னும் கடுப்பாகிறாரு. நான் எதை பற்றி கேட்குறேன்னு உனக்கு தெரியாதான்னும் போது அன்சமன் தான் கோல்டன் டீத் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாடின்னு எதுவுமே கிடையாது, அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்ல இதை கேட்ட செக்யூரிட்டி நம்ம இதுக்கப்புறம் என்னால் எந்த வித உதவியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவருடைய ஆள் மூலியமாக கோல்டன் டீத்தை கொல்ல சொல்கிறாரு. ஆனால் கோல்டன் டீத் அவரை கொல்றது மட்டும் இல்லாமல் எப்படியும் அந்த செக்யூரிட்டி நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு.
அடுத்த சீன்லேயே மிஞ்சி மெயின் ரோட்டில் வந்து லிஃப்ட் கேட்னு இருப்பாங்க. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு. மிஞ்சி எங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துக்கு தேடுறது மட்டும் இல்லாமல் சங்காவுக்கு கால் பண்ணுறாரு. அந்த இடத்துல சங்கா கிட்ட கடைசியாக மிஞ்சி எங்கே இருந்தாங்க, அவங்க எங்கே போனாங்கன்ற விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லு, மிஞ்சியை நான் கண்டுபிடிச்சிட்டா நானே அரெஸ்ட் ஆகிறேன்னும் போது அதை கேட்ட சங்கம் இது மொத்தத்தையுமே குக்சோல் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இது எதையுமே குக்சோல் நம்புற மாதிரியே தெரியல. நம்ம எப்படி அவனை நம்புறதுன்னும் போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆட்களுமே ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் குக்ஷோலுக்கு இது உண்மைன்ற விஷயம் புரிய வருது. இந்த இடத்துல குக்ஷோல் என்ன பிளான் பண்ணுறான்னா, நம்ப வேணும்னா அவனுடைய பொண்ணை ஹாஸ்டேஜை வச்சுக்கிட்டு அது மூலயமா ஏஜென்ட் கிம்மை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் குக்ஷோல் திட்டம் போடுறாரு. அது வகையில் தான் இவங்க எல்லாருமே விறுவிறுப்பாக மிஞ்சியை தேடிக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி தான் மிஞ்சியை கஷ்டப்பட்டு இவங்க கண்டுபிடிச்சிறாங்க. கடைசியாக தான் மிஞ்சி ஒரு காரில் ஏறி போயிருக்கதான் அதோடைய நம்பர் பிளேட்டு இவங்க சொல்ல, அந்த கார் யாருதுன்னு பார்த்தா அந்த கார் வேறு யாருன்னு கிடையாது, கங்ஷியானுடைய கார் தான். அதில் தான் இப்போதைக்கு மிஞ்சி இருக்காங்க. அதை பார்த்து கங்ஷியான் சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணு ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன், அது மூலியமாக தான் அவளுடைய அதிர்ஷ்டம் என்கிட்ட வந்திருக்குன்னு அவர் அப்படியே மிஞ்சியை பார்க்குறாரு. அதோடவே இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி அவருடைய பொண்ணை காப்பாற்ற போகிறாரு, இதுக்கு நடுவில் அந்த எஸ்எம்டிஎஸ் ஆட்கள் எப்படி ஹீரோவுக்கு தொல்லை தர போகிறாங்க, கங்ஷியான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்ற மொத்த விஷயத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு எபிசோட்லையுமே செம்மையாகவே அவங்க ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க. அதுக்குள்ள நெக்ஸ்ட் எபிசோடுக்கு காத்துக்கிட்டு இருக்க முடியலன்ற மாரி அப்படிப்பட்ட ஒரு ஹைப்பில் மேக் பண்ணிட்டாங்க. அதனால் நான் உங்களை இதேமாரி வேறு ஒரு தன்னால் அவசரமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஆஃபன் கைஸ்.